கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லா பக்கங்கள்ல இருந்தும் எதிரிங்களால ஒடுக்கப்பட்டும் பொழுது சங்கீதக்காரன் சங்கீதம் 43:4 என்ன பாடுறாரு தெரியுமா? அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன்னு துன்பத்தின் மத்தியில உண்மையான மகிழ்ச்சியா இருக்கிற தேவனை தேடுறாரு. மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை சுமையானதுங்க. எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கதான் விரும்புறோம். மகிழ்ச்சியை தேடி மனுஷங்க எதையோ இந்த உலகத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஒரு டெம்பரரியான ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஹீப்ரூல சந்தோஷம் அப்படிங்கறத சிம்காத், கீலி அப்படின்னு பல வார்த்தைகள்ல எழுதப்பட்டிருக்குது. ஏசு கிறிஸ்துடைய நற்செய்தி இந்த வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியை காண முடியும் அப்படிங்கறத உறுதி அளிக்குதுங்க. துன்பமோ துயரமோ தவிர்க்க முடியாததுதான். ஆனாலும் யாருமே துயரத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க நம்ம ரெடியா இல்லை. சந்தோஷத்துக்காக ஒவ்வொரு நாளும் இயங்கிட்டு தான் இருக்கிறோம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்னு இயேசு யோவான் 15:11 சொல்றாரு. இந்த வசனத்தின் அடிப்படையில கிறிஸ்துவுடைய மகிழ்ச்சி நமக்கு உள்ளாக இருக்க முடியும் அப்படிங்கிறத கவனிங்க. அது தற்காலிகமானது கிடையாது. தேவனை மையமா வச்சிருக்கிற எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரமானதுங்க. தேவன் இல்லாத எந்த ஒரு சந்தோஷமும் போலியானது. அது இறுதியில குமிழிய போல வெடிச்சிடும். அதனால சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். ஆமென்.